Dear students, welcome to Sri Sai Academy. இன்னைக்கு நம்ம 10th மேக்ஸில் 8th சாப்டர் 8.3ல 5th சம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கார்டு பேரிங் நம்பர்ஸ் இருக்குது. நம்பர் போட்ட கார்டு 1 to 1000 வரைக்கும். ஒன் நம்பர் ஒன் கார்டு ஆர் புட் இன் அ பாக்ஸ். ஒரு கார்டில் ஒரு நம்பராக 1000 நம்பர் வரைக்கும் இருக்குது, 1000 வரைக்கும். ஈச் பிளேயர் செலக்ட்ஸ் ஒன் கார்டு அட் ரேண்டம் அண்ட் தட் கார்டு இஸ் நாட் ரீப்ளேஸ்ட். அதாவது ஒரு பிளேயருக்கும் ஒரு என்ன சொல்கிறாங்க, ரேண்டமாக எடுக்கிறதுக்கு சான்ஸ் கொடுப்பாங்க. அந்த கார்டை எடுத்துட்டாங்கன்னா திரும்ப ரீப்ளேஸ் பண்ண முடியாது. இஃப் த செலக்டட் கார்டு ஹேஸ் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கிரேட்டர் தென் 500. இப்போ அவங்க எடுக்கிற கார்டு வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பராக இருக்குது, அதுவும் கிரேட்டர் தென் 500 இருக்கணும். இருந்துச்சுன்னா த பிளேயர் வின்ஸ் அ ப்ரைஸ். அவங்க வின் பண்ணிடுவாங்க. இதுதான் வந்து என்னது இந்த கேமோட ரூலு. What is the probability that the first player wins a prize? The second player wins a prize if the first has one. So first ஒரு player win பண்ண போறாருன்னா என்ன probability? அப்படி first player win பண்ணிட்டாருன்னா செகண்டா வரவருக்கு என்ன probability அப்படின்னு கேட்குறாங்க. பார்க்கலாமா? ஓகே, நமக்கு கொடுத்துருக்க அந்த இது என்னன்னா கிரேட்டர் தென் 500 இருக்கணும், பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த 1லேருந்து 1000 வரைக்கும் எதுக்கெல்லாம் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வருது அப்படின்னு பார்க்கணும். ஓகேங்களா? சரி, இப்போ பார்த்தோன்னா 23 ஸ்கொயர் வரும். ஓகேங்களா? இதை ஃபஸ்ட்டு நம்ம ஏன்னு வச்சுக்கலாம். ஏன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயர். பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஆஃப் என்னது, ஸ்கொயர் நம்பர் கிரேட்டர் தென் 500. ஓகேங்களா? இதை நான் ஏன்னு வச்சுக்கிறேன். வச்சுட்டேன்னா இப்போ என் ஆஃப் ஏ என்னன்னு பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஏன்றது என்னது, பர்ஃபெக்ட் ஸ்கொயராக வரணும். 22 ஸ்கொயர் என்ன வரும்? 22 ஸ்கொயர் 22 ஸ்கொயர் 4 484. ஓகேங்களா? 484. அப்போ 22 ஸ்கொயர் வராது. 23 வருமா? 23 ஸ்கொயர் வரும். எவ்வளோ வரும்? 23ன்றது 529 வரும். ஓகேங்களா? அது என்னன்னா நமக்கு தேவை கிடையாது. அது வந்து நமக்கு 500க்கு மேலே இருக்கணும், 1000க்குள்ளே இருக்கணும், அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. அப்போது பாருங்கள், 24 ஸ்கொயர் வரும். 23 தான் ஸ்டார்டிங். ஏன்னா 22 எடுத்தோன்னா 484, 500 கம்மியாக இருக்குது. ஸோ அதை எடுக்கக்கூடாது. 23, 24, 25, 26, 27, 28, 29, 30 எடுத்திங்கன்னா என்ன வரும்? 900 வருமா? ஓகே, அடுத்து 31. 32 எடுத்தால் என்ன வரும்னு பாருங்கள். 32 எடுத்தால் என்ன வரும்? 4, 6, 6, 9. ஸோ இது கூட வருது, 1032 வரும். ஓகேங்களா? ஸோ இது 32 எடுத்தோம்னா 1000க்கு மேலே வருது. ஓகேங்களா? அப்போ அதை எடுக்கக்கூடாது, 31 வரைக்கும் தான் எடுக்கணும். ரைட்டா? ஓகே, ஸ்கொயர் போட்டுக்கோங்க எல்லாத்துலேயும். இதுதான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ நம்பர் ஆஃப் ஏ எவ்வளவு? 1 2 3 4 5 6 7 8 9. ஓகேங்களா? நம்பர் ஆஃப் ஏ. நம்பர் ஆஃப் எஸ் என்னது? டோட்டல் எவ்வளவு? நம்பர் ஆஃப் எஸ் எத்தனை கார்ட்ஸ் இருக்கு? 1000 கார்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ரைட்டு. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு என்ன கேட்குறாங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபர்ஸ்ட் பிளேயர் வின்ஸ் அ ப்ரைஸா அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன போட போகிறோம்? அதாவது 9ல். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபர்ஸ்ட் பிளேயர் வின்ஸ் அ ப்ரைஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? 1000 கார்ட்ஸில் என்ன பண்ண போகிறார் அவர்? இந்த 9ல் ஏதாவது ஒன்று எடுப்பார். 9 எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ப்ராபபிலிட்டி. புரியுதுங்களா? அடுத்து செகண்ட் இது என்ன அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் செகண்ட் பிளேயர் வின்ஸ் ப்ரைஸா? வின்ஸ் அ ப்ரைஸ். அப்போ செகண்ட் வராரு, அவர் என்ன பண்ணுவார்? நம்ம சொல்லிட்டோம் ஏற்கனவே, ரீப்ளேஸ் பண்ண மாட்டோம்ட்டான் கார்டை. அப்போ இவர் ஒன்று எடுத்துட்டாருன்னா மீதி எத்தனை இருக்கும்? 8 இருக்கும். புரியுதுங்களா? 8 இதுலேயும் எவ்வளோ தான் வரும்? 999 தான் வரும். புரியுதா? ஏன்னா ஒரு கார்டை எடுத்துட்டோம், ரீப்ளேஸ் பண்ண மாட்டோம்னு அவன் பாயிண்ட் கொடுத்துட்டான் நமக்கு. ஸோ இதான் இதனோட ஆன்சர். புரிஞ்சுங்களா?
ஃபிஃப்த் சம் ஓவர். சிக்ஸ்த் சம் பார்த்துருவோமா? சிக்ஸ்த் சம் என்ன சொல்லியிருக்காங்க? A bag contains 12 balls, 12 blue balls and x red balls. Blue ball எவ்வளோ இருக்குது? 12 இருக்குது. ரெட் எவ்வளோ இருக்குது? x இருக்குது. ஓகேங்களா? If one ball is drawn at random, what is the probability that it will be a red ball? Red ball இருந்தால் என்ன probability? If 8 more red balls are put in a bag, திரும்ப என்ன பண்ணுறாங்க? ஒரு 8 பால் அதிகமாக போட போகிறாங்க ரெட் பால். அப்போ x plus 8 ஆகிடும் போட்டா. and if the probability of drawing a red ball will be twice that of the probability in, அப்போ 2 மடங்கு ஆகுதுன்றாங்க. ட்வைஸ் ஆகுது. நீங்கள் ரெட் பாலை போட்டிங்கன்னா அது என்ன ஆகுதுன்னா எடுக்கும்போது ட்வைஸ் ஆகுதான். ஸோ அதனோட ப்ராபபிலிட்டி என்ன? தென் ஃபைண்ட் எக்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளோ இருக்குது? ப்ளூ பால்ஸ் எவ்வளோ இருக்குது? 12ஆ? 12 ப்ளூ பால்ஸ். அடுத்து எக்ஸ் ரெட் பால்ஸா? ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க? ஒரு ரெட் பால் எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி கேட்குறாங்க. ஸோ ரெட் பால் ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெட் பால். ஓகேங்களா? ரெட் பால் வந்து எவ்வளோ? எக்ஸ் எடுக்க போகிறோம். எதுலேருந்து? டோட்டல். அப்போ எவ்வளோ? டோட்டல் பால்ஸ் எவ்வளோ இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் 12. ஓகேங்களா? ஸோ நான் ரெட் பால் எடுக்கிறேன் டோட்டல்லேருந்து. இது ப்ராபபிலிட்டி. ஓகேங்களா? அடுத்து என்ன நமக்கு சொன்னாங்க? ஒரு 8 பாலை ரெட் பாலை சேர்க்குறாங்க. அதில் சேர்க்குறாங்களா? எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறாங்க. ஸோ ஆட் பண்ணாங்கன்னா 8 ரெட் பால்ஸ் ஆர் ஆடட் டு தி பேக்கா? ஆடட் டு தி பேக். ஆட் பண்ணாங்கன்னா இப்போ என்ன ஆகும்னு பார்க்கணும், அதனோட டோட்டல் இதெல்லாம். ஓகேங்களா? ஆடட் டு தி பேக்கில் ஆட் பண்ணாங்கன்னா என்ன ஆகும்? ப்ளூ பால்ஸ் எவ்வளோ தான் இருக்கும்? 12 தான் இருக்கும். ஓகேங்களா? 12 ப்ளூ பால்ஸு எக்ஸ் ப்ளஸ் 8 ஆகுமா? 8 பாலை இதோட ஆட் பண்ணிக்கோங்க ரெட் பாலோட. ஸோ இது ரெட் பால் ஆகிடும். ஓகே. நெக்ஸ்ட்டு இப்போ என்ன கேட்க போகிறாங்க? ப்ராபபிலிட்டி எடுக்கிறோம். இப்போ எடுக்க போகிறோம். என்ன எடுக்கிறோம்? அதே ரெட் பால் தான் எடுக்கிறோம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெட் பால். இங்கே ஏற்கனவே ஒரு ப்ராபபிலிட்டி வச்சுருக்கோம். இதை 1ன்னு வச்சுக்கோங்க, இங்கே 2ன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? எடுக்கிறேன். எடுத்தேன்னா என்ன ஆகும்? இப்போ 8 பால் எடுக்கிறேன். எக்ஸ் ப்ளஸ் 8 ஆகிடும். புரியுதுங்களா? ப்ளூ பாலு டோட்டல் என்ன ஆகும்? இந்த எக்ஸ் ப்ளஸ் ஏற்கனவே இருக்கிற 12ஓட ஒரு 8 ஆட் பண்ணும். இங்கே 8 வந்துச்சுன்னு புரியுதா? ஏன்னா ரெட் பால் தான் எடுக்க போகிறோம். அதனோட டோட்டல் புரியுதுங்களா? ஓகே. இப்போ இதை ஆட் பண்ணோன்னா எக்ஸ் ப்ளஸ் 8 இது வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணது 8 போட்டிருக்கேன். ஆட் பண்ணிங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 20. ஓகேங்களா? இப்போ நம்மக்கிட்ட என்ன கொஷின் கேட்குறாங்க? ட்வைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்களா? ஒரு லைனு என்ன கொடுத்துருக்காங்க? ப்ராபபிலிட்டி ஆஃப் ட்ராயிங் அ ரெட் பால் வில் பி ட்வைஸ் தட் ஆஃப் தி ப்ராபபிலிட்டி அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ கேட்குறாங்க. ஸோ அந்த பாயிண்ட்டை நம்ம இங்கே பார்க்க போகிறோம். என்ன பண்ண போகிறோம்? ட்வைஸ் ஆக போகுது. இந்த ரெட் பால் வந்து என்ன ஆகுது? அப்போ ட்வைஸ் மீன்ஸ்னா என்னது? 2 மடங்கு. ட்வைஸ்னா என்னது? 2 மடங்கு. 2 இன்ட்டு பி ஆஃப் 1. இதுதான் 2 இன்ட்டு பி ஆஃப் 1ங்களா? ஓகே. இது வந்து 2 மடங்கு ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. எது? இந்த பாயிண்ட். இது வந்து 2 மடங்கு ஆகுது. அப்போ இதை என்ன பண்ணணும்? எக்ஸ் ப்ளஸ் 8 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 2 இன்ட்டு எது போடணும்? இதை போடணும். எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் 12. புரியுதுங்களா? ட்வைஸ்ன்னு சொன்னதுனால இந்த பாயிண்ட்டு. ஸோ இதை இப்போ எப்படி சிம்பிளிஃபை பண்ணலான்னு பார்க்கலாமா? இதை இங்கே எடுத்துகிட்டு போயிருங்க, இதை எங்கே எடுத்துகிட்டு போயிருங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 8 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 12 வந்துடுமா? இங்கே 2 இன்ட்டு எக்ஸ் 2x. இங்கே என்ன ஆகும்? எக்ஸ் ப்ளஸ் 20. ஓகேங்களா? இப்போ இதை என்ன பண்ணணும்? உள்ள பெருக்குங்க. எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் 8x எல்லாமே ப்ளஸ்ஸு தான், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து 12x 12 இன்ட்டு 8 8 எவ்வளோ? 12 இன்ட்டு 8 8 12s are 96 தானே? ஐ திங்க் ஸோ 96 தான். ஓகேங்களா? ரைட்டு. ஈக்குவல் டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. உள்ள 2x ஸ்கொயர் ப்ளஸ் 20 இன்ட்டு 2 எவ்வளவு? 40யா? 40x. ஓகேங்களா? ரைட்டு. இப்போ என்ன பண்ணணும்? எக்ஸ் எல்லாம் ஒரு சைட் கொண்டு வந்துருங்க.
எல்லாம் நம்பர்ஸ்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துருங்க. சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இந்த 2x² இருக்கு இல்லைங்களா, இங்கே அதனால் x² இங்கே கொண்டு போயிடுங்க. 2x² மைனஸ் x², அடுத்து ப்ளஸ் 40x இருக்குது, மைனஸ் 8x. 8x 12x ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 20xஆ அப்படியே போட்டுக்குவோம். அடுத்து ப்ளஸ் 96ஆ மைனஸ் 96. இதெல்லாம் இந்த சைடு கொண்டு வரேன். ஓகேங்களா, இதெல்லாம் இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். இது மட்டும் இருக்குது, ஏன்னா x² நமக்கு ப்ளஸில் கிடைக்கணும் அதனால். ஸோ 2x² போனால் ஒரு x² போச்சுன்னா மீதி x², ப்ளஸ் இங்கே 20xல ஐ மீன் 40xல 20x போச்சுன்னா 20x மைனஸ் 96 ஈக்குவல் டு 0. இப்போ இதை நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்? சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஓகேங்களா, என்ன வரும்? மல்டிப்ளை பண்ணால் 96 வரணும், ஆட் பண்ணால் 20 வரணும். என்ன வரும்னு பார்க்கலாமா? என்ன நம்பர் வரும் பாருங்கள். மைனஸ் 96 வேணும், இங்கே வந்து என்ன வேணும்? ப்ளஸ் 20. ஸோ என்ன நம்பர் வரும்? 20,4. ஓகேங்களா, 20,4 24,4. 4 4s are 16 வருது. 4 4s are 16, மீதி 1 2 4s are 8. 8ஓட 1 ஆட் பண்ணால் 96. 24ல் 4 போச்சுன்னா 4 20 வந்துருச்சா? ஸோ x ப்ளஸ் 24 x மைனஸ் 4. ஏன் மைனஸ் போட்டிருக்கேன்னு புரிஞ்சா? ரைட்டுங்களா? ப்ளஸ் 24 மைனஸ், அப்போ இதை ஈக்குவேட் பண்ணுவோம். என்ன பண்ணணும்? இங்கே போட்டுருவோம். x ப்ளஸ் 24 x மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ x இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 24 ஆகும். இந்த x இஸ் ஈக்குவல் டு 4 ஆகிடும். நம்பர்ஸ் அது நம்மக்கிட்ட இருக்கிற என்னது ப்ளூ பால்ஸ் ரெட் பால்ஸ் தான் இருக்குது, அது மைனஸில் வருமா? வராது. அப்போ இது நாட் வேலிட் ஆகிடும். x ஈக்குவல் டு மைனஸ் 24 இஸ் நாட் வேலிட். ஓகேங்களா, ஏன்னா நம்ம கையில் வச்சுருக்கிறது பால்ஸு. அப்போ x இஸ் ஈக்குவல் டு 4 தான் வேல்யூ. இப்போ இதை என்ன பண்ணணும்? நம்ம எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணுமா? ஸோ எக்ஸை எடுத்துகிட்டு போய் நம்ம ஈக்குவேஷன் வச்சுருந்தோம் இல்லைங்களா, ரெட் பால் x பை என்ன வச்சுருந்தோம்? x ப்ளஸ் 12ன்னு வச்சுருந்தோம் இல்லைங்களா, ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அதில் போட்டு எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறோம். ஸோ x4 4 ப்ளஸ் 12 4 பை 16 அடிச்சு கொடுத்தீங்கன்னா 1/4. புரியுதுங்களா? ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெட் பால் என்னது? 1/4. இது ஆன்சர். புரியுதுங்களா? 7th sum. 2 unbiased dice are rolled once. 2 dice என்ன பண்ணுறாங்க? ரோல் பண்ணுறாங்க. Find the probability of getting a doublet. Doubletனா என்னது? Equal numbers on both dice. 1,1 2,2 3,3. that is doublet. அடுத்து the product as a prime number. 2 டைஸ்லேயும் வரதை நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா ப்ராடக்ட் ஆஸ் அ ப்ரைம் நம்பராக கிடைக்கணும். அடுத்து சம் ஆஸ் அ ப்ரைம் நம்பர் ஆட் பண்ணோன்னா ப்ரைம் நம்பராக வரணும். த சம் ஆஸ் 1 வர ப்ரைம் நம்பர், சாரி சம் வந்து 1 வரணும். ஸோ 4 சம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, எந்த சம்? 7th சம்மா. ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க? முதல்ல நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் எழுதிக்குவோமா? என்ன பண்ணுறோம்? 2 டைஸ் இருக்குது, அது என்ன கிடைக்கும்? முதல்ல 1,1 1,2 எது வரைக்கும் பார்க்கணும்? 1,6 வரைக்கும், 1,3 1,4 1,5 1,6. இதே மாதிரி என்ன ஃபுல்லாக எழுதணும். ஓகேங்களா? எழுதிக்கோங்க, அப்போ தான் நம்ம அவங்க கொடுத்துருக்கிறதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். 2,1 2,2 2,3 2,4 2,5 சொல்லுங்கள். 2,6 நெக்ஸ்ட்டு 3,1 3,2 3,3 3,4 நெக்ஸ்ட்டு 3,6 3 யார் சொல்லுவா? 4,1 4,2 4,3 நெக்ஸ்ட்டு 5,1 5,2 5,3 5,4 5,5 5,6 நெக்ஸ்ட்டு 6,1 6,2 6,3 6,4 6,5 6,6. ஓகேங்களா? இதுதான் என்னது? சாம்பிள் ஸ்பேஸ். டோட்டலாக எத்தனை இருக்கும்? 36 இருக்கும். ஓகேங்களா? 36
ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் டபுளெட்டா ஃபஸ்ட்டு. ஸோ பி ஆஃப்னு கூட போட்டுக்கலாம் சரிங்களா, பி ஆஃப்னு போட்டுக்கலாம். டபுளெட். ஸோ டபுளெட்னா அதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்னு வச்சுக்கலாம், ஏன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நான் இதை ஏன்னு வச்சுக்கிறேன். ஸோ என் ஆஃப் ஏ எத்தனை வருதுன்னு பாருங்கள். 1,1 2,2 எழுதிக்குவோமா சொல்லுங்கள். 1,1 2,2 3,3 4,4 4,4 5,5 6,6. ஓகேங்களா, ஸோ டோட்டலாக எவ்வளோ வருது, 6 வரும். ஓகேவா, அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ப்ராபபிலிட்டி ஆஃப் டபுளெட்டுக்கு என்ன கிடைக்குது, P is equal to n of a by n of s. n of a என்னது 6, n of s 36 அடிச்சு கொடுத்தீங்கன்னா 1/6. ஓகேங்களா, நெக்ஸ்ட் செகண்ட் என்ன கேட்டிருக்காங்க, the product as a prime number. ஸோ அதை என்ன வச்சுக்கலாம், பின்னு வச்சுக்கலாமா. லெட்டுன்னு எழுதிக்கோங்க எல்லாத்துலேயும். லெட் பி ஆஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் prime number. ஸோ அப்போ n of b பார்க்கணுமா ஃபஸ்ட்டு, b. அப்போ bனா என்னென்ன கிடைக்கும், நமக்கு என்னென்ன கிடைக்கும், ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் நம்பர் எடுத்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணணும். 1,1 என்ன வரும், 1 ப்ரைம் நம்பர் தான். அடுத்து 1,2 வருமா, 1,2 1 into 2 2 is a prime number. என்ன prime number, even prime number வரும். நெக்ஸ்ட் 1,3 3 வரும். அடுத்து 1,4 வராதா, ஏன் வராது, 5 வந்து prime number தானே. 1,4 5 தானே, 5 7 9 வராது. ஓகேங்களா, ஸோ இதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் வரணும். இப்போ திருப்பி போட்டாலும் இதையும் எடுத்துக்கணும். அப்போ 1,4 என்ன வரும், ப்ரைம் நம்பர் தான். 1,5 வராது, ஏன்னா 1 into 5 1,5 வருமா. இதை வந்து ஆட் பண்ணாதீங்க, மல்டிப்ளை பண்ணுங்க. 1 into 4 என்ன வரும், 4 வராது, ப்ரைம் நம்பர் கிடையாது. சரியா, அப்போ என்ன வரும், 1,6 வருமா, வரும். ஓகேவா, 1,6 வரும். நெக்ஸ்ட்டு 1,5. ஸோ ப்ராடக்ட்னா நமக்கு என்னென்ன வரணும், 2, 3, 5, 7 ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணோன்னா இது வரணும். 1 வரக்கூடாது, 1 வந்து என்ன கிடையாது, நெய்தர் ப்ரைம் நார் காம்போசிட். ஓகே, அதை எடுக்கக்கூடாது. 2 வந்து ஈவன் ப்ரைம் வரும். ஸோ இது வந்து ராங்காக வருது, நம்ம ஃபஸ்ட்லேருந்து போடலாம். சொல்லுங்கள் பார்ப்போம் என்னென்ன கிடைக்குது. இப்போ 1,2 அடுத்து 1,3 கரெக்டு. நெக்ஸ்ட்டு 1,5 வரும், ரைட்டு. நெக்ஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து 1,7லாம் நமக்கு இதிலே டைஸ்லேயே கிடையாது, 7லாம். ஓகேங்களா, ரைட்டு. 1,2 1,3 1,5. நெக்ஸ்ட் என்ன கிடைக்கும், 2,1 உண்டா, அடுத்ததுல 2,1. 2ல் வேற என்ன கிடைக்கும், 2,3லாம் கிடைக்காது. 2ல் வேற எல்லாம் வந்துச்சுன்னா வேற 2,2னா 4 6 அந்த மாதிரி வந்துடும். ஸோ கிடையாது, ரைட். 2,1 ரைட்டு. நெக்ஸ்ட் என்ன வரும் பாருங்க, 3,1 வருமா. 1,3 வரும்போது 2,3 ஐ மீன் 3,1 வரும். நெக்ஸ்ட்டு 1,5 போட்டோம், அதனால் 5,1 வரும். அவ்வளோதான், புரியுதுங்களா. மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும், அது 2 3 5 7 காம்பினேஷனில் இருக்கணும். 7 கூட நமக்கு வராது, ஏன்னா நமக்கு 7 டைஸ் கிடையாது, 6 வரைக்கும் தான். ஸோ இதில் அப்போ n of b என்ன கிடச்சிருக்கு, how many 6. அப்போ p of b என்ன கிடைக்கணும், ப்ராபபிலிட்டி ஆஃப் b என்னது 6/36 1/6. புரியுதுங்களா. அடுத்து தேர்ட் என்ன கேட்டிருக்காங்க, அட்மோஸ்ட் ஒன் ஹெட்டா, இல்லையே, நீங்கள் அடுத்த சம் போயிட்டீங்க. சம் as a prime number. சம் இப்போ அடிஷன் பார்க்கணும், அதை சின்னு வச்சுக்கோ. லெட் சி as a sum of prime number. sum of prime number. ஓகேங்களா. ஸோ இப்போ n of c பார்க்க போகிறோம். n of c சொல்லுங்க பார்க்கலாம். 1,1 வருமா, வரும். அடுத்து கூட்டணும், இது வந்து அங்கே வராது, இப்போ ஆட் பண்ண போகிறோம். 1,1 2 ஆகிடும். நெக்ஸ்ட்டு
1,2. நெக்ஸ்ட்டு 1,4 வருமா? 1,6 வரும் ப்ரைம் நம்பர். 1,5 தான் வராது. 1 6 கூட்டிங்கன்னா 7 வருது. புரியுதா? அடிஷனுக்கு வரும். நெக்ஸ்ட்டு 1ல் முடிஞ்சு. இப்போ 2க்கு வாங்க. 2,1 2. அடுத்து 2,3 2,4 வராது. 2,5 வரும். ஓகே. அடுத்து அவ்வளோதான். 2ல் 3க்கு வாங்க. 3,1 வராது. 3,2 வரும். 3,2. நெக்ஸ்ட்டு 3,4 ரைட்டு. 7 வருது. அடுத்து அவ்வளோதான் 3ல். நெக்ஸ்ட்டு 4,1. அடுத்து 4,2 வராது. 4 2 6 ஆகிடும். 4,3 வரும். 4,3 7ஆ? ஓகே. அடுத்து 4,4 8. 4,9 வராது. 4,5 வராது. 4,6 10 அதுவும் வராது. அவ்வளோதான் 4ல் முடிஞ்சு. அடுத்து 5,2 5,1 வராது. 6 ஆகிடும். 5,2 7 கரெக்டு. அடுத்து 5,3 கிடையாது. 5,4 கிடையாது. 5,5 கிடையாது. 5,6 11 வருது. ஓகேங்களா? வேற என்ன? எல்லாம் எழுதியாச்சா? 4,1 எழுதிட்டோமா? ரைட்டு. 6,1ஆ? 6,1 ஓகேங்களா? ஸோ n of c எவ்வளோ வருது டோட்டலாக பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்கணும்? ப்ராபபிலிட்டி ஆஃப் சிங்களா? அப்போ என்ன கிடைக்கும்? n of c டிவைடட் பை n of s. அப்போ 15/36. அப்போ என்ன வரும்? 5 3s 15, 12 3s 36. அப்போ p of c யோட வேல்யூ என்னது? 5/12. ஃபோர்த் ஒன் கேட்டிருக்காங்களா? அவ்வளோதானா? ஃபோர்த் ஒன் என்ன கேட்டிருக்காங்க? ஃபோர்த் என்ன கேட்டிருக்காங்க? மினிமம் சம் பாசிபிள் 2ஆ? என்ன கொஸ்டின்? சம் ஆஸ் 1. கூட்டுனா 1 வரணுமா? 1 வருமா நம்மளோட இதில்? 1,1 ரெண்டே ஆட் பண்ணால் 2 தான் வரும். ஸோ இது நமக்கு கிடையாது. இதை வந்து நான் ஃபஸ்ட்டு டின்னு வச்சுக்கிறேன். லெட் டி as the sum as 1. ஓகேங்களா? ஸோ n of d என்னது? 0. n of d 0. அது கிடையவே கிடையாது. 1,1 போடாலே நமக்கு ஆகிடும். அப்புறம் என்ன பண்ணால் கிடைக்கும்? ஸோ p of d is equal to n of d by n of s. 0/36. அப்போ 0 தான் ஆன்சர். புரியுதுங்களா? ஓகே. அடுத்த சம் பார்த்துருவோமா? 8th சம். 8th sum. 3 fair coins are tossed together. Find the probability of getting all heads. At least one tail. At most one head. At most 2 tails. பார்க்கலாமா? நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். 3 coins toss பண்ணா என்ன கிடைக்கும்? சாம்பிள் ஸ்பேஸ் என்ன கிடைக்கும் சொல்லுங்க? 3 coinsக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்தனே. HH போட்டுக்கோங்க, HT போட்டுக்கோங்க, TH போட்டுக்கோங்க, TT போட்டுக்கோங்க. இதே அப்படியே இன்னொரு தடவை எழுதிருங்க. இதோட மேலே H, இங்கே H, இங்கே H, இங்கே H, இங்கே T போட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ n of s எவ்வளோது? 8. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? ஆல் ஹெட்ஸா? ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆல் ஹெட்ஸ் எல்லாமே தலை விழுவதற்கான நிகழ்தகவு என்ன கிடைக்கும்? 1 மட்டும் தான் கிடைக்கும். அப்போ 1/8. n of a 1, n of s 8. 1/8 டேரெக்டாக போட்டலாமா? அடுத்த செகண்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க? அட்லீஸ்ட் ஒன் டெய்ல். அட்லீஸ்ட் ஒன் டெய்ல வந்து இதை வந்து நம்ம பீன்னு வச்சுக்கலாமா? லெட் பி அட்லீஸ்ட் ஒன் டெய்ல். ஹேண்ட் ரைட்டிங் மோசமாக இருக்கு. ஓகே, அப்போ n of b என்னது? ஒன் டெய்ல் இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா 1 or more இருக்கலாம். அட்லீஸ்ட் அப்படின்னா 1 அல்லது மோர் இருக்கலாம். அப்போ 1 இருக்கணும், டெய்லு மோர் நிறையாவும் இருக்கலாம். அப்போ 1 2 3
1 2 3 4 5 6 7 எல்லாமே வரும். அப்போ என்ன வரும் 7. ஸோ p is equal to p of b is equal to n of a by n of s, I mean n of b ன்னு வச்சுருக்கோம் இதை. அப்போ 7 by 8 புரியுதுங்களா? அடுத்த தேர்ட் ஒன் அட்மோஸ்ட் ஒன் ஹெட் அப்படின்னா 1 ஹெட் ஆர் 0 ஹெட். ஓகேங்களா? ஸோ இல்லாமலும் இருக்கணும், 1 ஹெட் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். அட்மோஸ்ட் 1 ஹெட்டுங்களா? இதை நம்ம என்னன்னு வச்சுக்கலாம்? லெட் சின்னு வச்சுக்கலாமா? லெட் சி ஆஸ் அட்மோஸ்ட் 1 ஹெட். ஓகேங்களா? அப்போ என்ன அர்த்தம் சொன்னேன்? என்ன சொன்னேன்? அப்போ என்னென்ன வரும்னு பாருங்க. n of c என்னென்ன வரும்? HTT, அடுத்து THT, அடுத்து 1 ஹெட் இருக்கணுமா? 1 ஹெட் ஆர் 0 ஹெட் அப்படின்னா ஹெட் இல்லாமல் இருக்கணும், இல்லைனா 1 இருக்கணும்னு அர்த்தம். அட்மோஸ்ட் 1, மேக்ஸிமமாக 1 தான் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? TTH, அடுத்து என்ன வரும்? ட்ரிபிள் டி. புரியுதுங்களா? இதுலலாம் டி அதான் ஹெச் இல்லாமல் இருக்கணும், இல்லைனா ஒன்லி 1 மட்டும் இருக்கணும். அப்போ 4 வருதுங்களா? அப்போ P of C என்னது? P of C is equal to probability of C is equal to n of A by n of Sங்களா? n of A எத்தனை பார்த்தோம்? 4 by 8. அப்போ என்ன வரும்? 1 by 2. புரியுதுங்களா? அடுத்து தேர்ட் ஒன் இருக்கா? ஃபோர்த் ஒன்னா? ஃபோர்த் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க? அட்மோஸ்ட் 2 tail. அப்போ இதை நம்ம டீன்னு வச்சுக்கலாமா? லெட் டி ஆஸ் அட்மோஸ்ட் 2 tail tails. ஓகே, இப்போ இதை என்ன பண்ணலாம்? n of d பார்க்கணுமா? n of d என்னென்ன வரும்? அட்மோஸ்ட் 2னா என்ன வரும்? 0 1 2, மேக்ஸிமமாக 2 தான் இருக்கணும். இப்போ லாஸ்ட்டாக தான் பார்த்தோம். 1 ஹெட்னா இல்லாமல் இருக்கணும், அட்லீஸ்ட் 1 இருக்கணும். அப்போ அட்மோஸ்ட்னா இல்லாமல் இருக்கலாம், 1 இருக்கலாம், 2 இருக்கலாம். ஏன்னா நம்மக்கிட்ட 2 கேட்டிருக்காங்க, 3 இருக்கக்கூடாது. புரிஞ்சிச்சா? 2 வரைக்கும் இருக்கலாம். அப்போ என்னென்ன வரும்னு சொல்லுங்கள். அட்மோஸ்ட் 2 tail இல்லாமல் இருக்கலாம்னு சொன்னேன். அப்போ ட்ரிபிள் ஹெச்சை போட்டுருவோமா? இல்லாதது. அடுத்து ஒரு தடவை இருக்கலாம். நெக்ஸ்ட்டு HTH வருமா? நெக்ஸ்ட்டு HHT வருமா? TTH வருமா? THT வருமா? HTT வருமா? ஓகே, அப்போ எத்தனை வருது? n of d is equal to 7. 3 4 7. ஸோ P of d is equal to n of d by n of s. n of d 7 by 8. இதை ஒன்றும் சிம்பிளிஃபை பண்ண முடியாது, அப்படியே வச்சுருவோம். இங்கே வந்து n of aன்னு போடக்கூடாது, n of cன்னு போடணும். ஏன்னா நம்ம cன்னு வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஓகே, இதோட 8 சம் ஓவரா? இதோட நமக்கு இந்த சாப்டர் இன்னும் எத்தனை சம் இருக்கு? ஸோ ரிமைனிங் சம்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஸ்ரீ சாய் அகாடமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.